ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ளாஷுடைய ஒன் மினிட் வார் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பாகங்கள் பார்த்தோம். உண்மையுமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்து 2 பாகங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் 3 பாகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் இருக்குது. அது அடுத்த வீடியோட கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவை இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பேரி ஆலன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை செலுத்திட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி வருத்தமாக ஒரு மாதிரி அங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வேலி வெஸ்ட் அந்த ஃப்ளாஷ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஜெய் பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்றான், ஏதோ பிளான் மாதிரி வச்சுருக்கான், நம்ம இப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டே பார்த்தீங்கன்னா பேரி ஆலன் அங்கே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஜேல் ஐ எம் சாரி ஃபார் ஐரிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜேல் தன்னுடைய ஒரு பிளானை அங்கே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் கீழே இறங்குறதுல பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் ஏற்படுத்தியிருக்குது. ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பிக் வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஊடுருவி போக முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலே ஒரு வகையான ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி சம் எனர்ஜி அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதை ஏறியுமே கடக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நாம் எப்படியாவது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உளவு வேலை மாதிரியும் பார்த்தாகணும். ஃபர்ஸ்ட் அந்த வாலில் இருந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி அதுலேருந்து டேங்க்ஸு, அவங்களுடைய ட்ரூப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ், அந்த ஒரு ஃப்ளைட்டு மாதிரியான அது மூலமாக பார்த்தீங்கன்னா வெளியில் சில பேர் இங்கே ஒரு மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பறந்து போகிறாங்க ஃப்ளையர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் டேங்க்ஸ் மூலமாக கீழே போயிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி ஆர்கானிக்ஸ், எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க நாங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஜெய் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறாங்க. ஸோ இவங்க என்னதான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்களுடைய அந்த ஒரு பவர்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலைகள் இருக்கணும். அவங்க என்ன மாதிரியான பவர்ஸு, டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பேரி ஆலன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வெஹிக்கிளோ அல்லது ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரகசியமாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறாரு. இருந்தாலுமே வேற வழி இல்லை அப்படிங்கிறத அங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த 2 கிட் கிளாஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு நபருடைய பேர் பார்த்தீங்கன்னா பாட், இன்னொருடைய நபருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ். இவங்க 2 பேர் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டுங்கிற நபர் பார்த்தீங்கன்னா பேரி ஆலன் இந்த மாதிரி நமக்கு ஒரு வெஹிக்கிள் ஏதோ வேணும் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே அங்கிருந்து வேகமாக பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கல. அந்த கூட இருந்த இன்னொரு கிட் கிளாஸ் ஆஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மட்டும்தான் அதை கவனிச்சுட்டு இவன் எங்கடா ஓடுறா அப்படின்னு பின்னாடி ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே உள்ள அதெல்லாம் பேசிட்டு ஓகே நமக்கு இதை விட்ட வர வழியில் இதைத்தான் நம்ம பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாமே நம்ம செய்ய முடியாது. நம்மளுடைய பசங்க இங்கே சில நபர்கள்லாம் இருக்காங்க, இவங்களை இங்கே வச்சிருக்கிறது சேஃப் கிடையாது. திரும்ப பார்த்தா அந்த எதிரியுடைய ட்ரூப்ஸோ ஆட்களோ டேங்க்ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரத்தில் வேணாலும் இங்கே வரலாம், அதனால் அது சேஃப் கிடையாது அப்படின்னு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே பேரி ஆலன் ஆமாம் கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறாரு. ஸோ வெளியே ஓடினா பாட் பார்த்தீங்கன்னா கூட ஆஸ்மே சேர்ந்துக்கிறாரு. இப்போ எதுக்கு நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க, எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலன்டா கேட்டாரு ஒரு வெஹிக்கிள் வேணும்னு, நாம் அதை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது ஆஸ் சொல்கிறான் நீ ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணுற அப்படின்னு சொன்னாலுமே ஒரு வழி இல்லாமல் அவனுடைய வேகத்தை அவனோட அந்த முயற்சியை தடுக்க முடியாமல் கூடயே தான் பண்ண ஆஸ் போயிட்டு இருக்கு அப்படி. ஸோ அங்கே ஒரு இடத்துல வெஹிக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ளே யாரும் இல்லை போல இருக்கு, வெளியில தான் ட்ரூப்ஸில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படியாவது அந்த வெஹிக்கிள்குள்ளே போகணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ் கேட்கும் பொழுது இதில் என்ன யோசிக்கிறது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக சடனாக பார்த்தீங்கன்னா பாட் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்குள்ளே போயிடுறான். இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆஸ். வேறு வழி இல்லாமல் அவனுமே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்குள்ளே போயிடுறான். ஸோ இந்த பாட்டு ஏசு அந்த வெஹிக்கிள் ஒரு மாதிரி ஏறி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மிஸ் மர்டர் பார்த்துட்றா. ஒரு மாதிரி அந்த வெஹிக்கிள் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறா.
அவள் முன்னாடி ஹீரோவா ஒரு மாதிரி இருந்தா, ஆனா இப்ப கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவளை பார்த்தாலே பயந்து நடுக்கிற மாதிரி, அவளால நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ற அளவுக்கு அவள் ரொம்பவே ஒரு கொடுமைக்காரி அப்படிங்கிறத பார்த்தாலே அங்க தெரியுது. ஸோ அடுத்ததா அந்த ஃப்ராக்ஷனுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல சில நபர்கள் எல்லாமே சில விஷயங்கள் வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா விழுவுறாங்க. அது மூலமா பெரிய கிராஷ் அங்கே ஏற்படுது. யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ராக்ஷன் அங்கே கோமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இன்னுமே அவங்களால இந்த இடத்துல ஒரு ஆர்கன்ஸை கூட, அதாவது உயிர்களை கூட கண்டுபிடிக்க முடியல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கும் பொழுது நாங்களும் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கோம், தேடிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த நபர்கள் பதில் சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மர்டர் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஃப்ராக்ஷன் கேட்கும் பொழுது சிட்டியோடைய கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய தேடுதல் வேட்டையை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவளுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி நல்லா இதோட சர்ஃபேஸ் எல்லாம் இன்னுமே அழிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஆமா அதை கண்டினியூ பண்ணுங்க, அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்ஷன் அங்கே சொல்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரி ஆலன், ஃப்ளாஷ், வேலி கூட இருக்க அந்த நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலி சொன்ன அந்த சீக்ரெட் பேஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டோரை வந்து திறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேலை செய்து இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை ஒரு மாதிரி ஈஸியாக வந்து அங்கே திறந்துடுறாரு. ஸோ இந்த லேபு இந்த ஒரு இடம் வந்து யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது மிஸ்டர் டெர்ஃபிக் அப்படிங்கிறவருடைய அந்த ஒரு இடமாட்டிருக்கு. அதை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஆப்ரேஷன் பேஸ் மாதிரி கிடையாது, பெரிய ஸ்பேஸ்ஷிப் மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விசாலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது. ஸோ நமக்கு வேண்டிய இடம் இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அந்த பிளானுக்கு ஒரு மாதிரி வராங்க. நம்ம அந்த வெஹிக்கிள் எப்படி அதை கண்டுபிடிக்கணும், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரெண்டு பேரை ஒரு மாதிரி தேடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் ஆமாம் இந்த பாட்டு ஆசை எங்க அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டாங்களா அப்படின்னு அங்கே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த பேட்டும் ஆஸும் அந்த வெஹிக்கிளில் ஒரு மாதிரி போகிறவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நேராக அந்த ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஸுக்குள்ளேயே ஒரு மாதிரி போயிடுறாங்க. இதை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. குறிப்பாக கூட அந்த ஆஸுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம வெளியே போகண்டா, நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே தான் அந்த ஆஸ் வந்து அங்கே இருக்கிறான். ஆனால் பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கான வாய்ப்பு, உள்ளே போய் இங்கே என்னதான் நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதை போய் நம்ம வெளியில் அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வெஹிக்கிளை வந்து உள்ள ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரகசியமாக ஒரு மாதிரி மறைஞ்சிக்கிறாங்க. நாங்கள் ஃப்ராக்ஷனுடைய ஆளுங்க ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி கடந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வேற எங்கேயோ போகிறாங்க. போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில விஷயம் இருக்கிறத பார்க்குறாங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மாதிரியே பேட்டரி மாதிரியே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம் இது என்னது, இதை வந்து நம்ம ஒரு வேளை என்ன பண்ணலாம், பேசாமல் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பாட் வந்து டக்குன்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த முடிவுகள் அங்கே எடுக்கிறான். ஆஸுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நினச்சிட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மாதிரி இருந்தாலுமே பாட் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து கூட நல்லா ஒத்துழைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அதை தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த கண்ட்ரோல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கான், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இருக்கிறான். ஸோ ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்த அந்த நபர் சொல்கிறா என்ன அப்படின்னு ஃப்ராக்ஷன் கேட்கும் பொழுது நம்மளுடைய ஷிப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா அதோடைய எனர்ஜி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ச்சி ஆகிறா அந்த ஃப்ராக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஆஸும் அந்த பேட்டரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு மாதிரி தூக்கிட்டு போகும் பொழுது ஃப்ராக்ஷனுடைய 2 பேர் அந்த ட்ரூப்ஸ் அங்கே திடீர்னு வழியில் வரும் பொழுது ஒரு மாதிரி அங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் பேட்டுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கோமே இதை வச்சு அவங்கள மேலே முட்டி மோதி நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ் அங்கே என்ன அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்க கையில் பிடிச்சிருக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி ஒரு மாதிரி விளை வச்சிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேட்டரி இவங்க கையில் மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. எடுத்தவங்க கவுத்தவன் பண்ணால் அப்புறம் அப்படித்தானே இருக்கும். ஆனால் இல்லை ஆச்சரியம் என்னன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோ ஒரு சிலிண்டரோ இந்த மாதிரி நான் இப்போ கிடையாது, ஒரு கிரையோ ஸ்லீப்பர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கிறத பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அந்த நபருமே ஒரு மாதிரி மெதுவாக தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு ஒரு கிரையோ ஸ்லீப்பரில் இருந்து ஒரு நபர் எந்திரிச்சா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த சமயத்தில் பேட்டுக்கும் ஆஸுக்கும் அப்போ கண்டுபிடிச்ச அந்த நபருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்த மிஸ் மர்டர் அங்கே ஒரு மாதிரி திடீர்னு அங்கே வரா.
இதை பார்த்த அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் இவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்போ கண் முழிச்சான் பார்த்தீங்கன்னா, அவ ஒரு மாதிரி ஒரு கலக்கத்திலே ஒரு மாதிரி சொல்கிறான், இவருடைய பேர் மிஸ் மர்டர் அப்படின்னு. அவனுக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படி அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவ மைண்டை ரீட் பண்ணக்கூடிய பவரை வந்து கொண்டவ, அதனால நம்மளால் தப்பிக்க முடியாது, மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இங்கே பாட்டுக்கு சடனாக இன்னொரு யோசனை அங்கே உதிக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மைண்டில் ஏதாவது நினச்சா தானே பிரச்சனை, வாங்க நேராகவே போவோம் அப்படின்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மிஸ் மர்டருக்கு கூட வச்சிருக்கக்கூடிய அந்த கிரியேச்சர்ஸ் தாண்டிட்டே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணி போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட மிஸ் மர்டர் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கூட இருக்க ஆஸ் வந்து கேட்குறான், சரி இப்போ நம்ம எங்கே தான் ஓடுறோம், அது எனக்கே தெரியலவா, போகலாம் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டு திரும்ப வந்து ஜாலியாக தாங்க ஒரு மாதிரி பேசுகிறான். சரி அப்படி போகிறவங்க அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துடுறாங்க. கூட 2 ட்ரூப்ஸ் இருக்காங்க. இதை பார்த்த ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்களை கொல்லுங்க, இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ரூப்ஸுமே கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த வெப்பன் மூலமாக ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அது பின்னாடி மிஸ் மர்டரும் அவ கூட இருக்கக்கூடிய அந்த 2 கிரியேச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மாதிரி தாக்கிடுது. இவங்க ஒரு மாதிரி குமிஞ்சிக்கிறாங்க அந்த சமயத்தில். ஸோ அதுக்கிட்ட இருந்து எப்படி ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடி வரும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் இருக்குது. திரும்ப அது மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்கு. அங்கே ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும் பொழுது ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் அடிச்சு வீழ்த்திட்டு அந்த வெஹிக்கிள்குள்ளேயே ஒரு மாதிரி 3 பேர் ஒரு மாதிரி ஏறிடுறாங்க. அதை வந்து இதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள் எப்படி ஓட்டிடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுறதுங்கிற மாதிரி சின்ன ஒரு தடுமாற்றம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் கூட அந்த நபர் கண்ணு முழிச்ச நபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு, இதை எப்படித்தான் ஓட்டுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதை ஒரு மாதிரி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மர்டர் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் மேலே ஒரு மாதிரி ஏறி அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறான், ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது அதை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு லேசர் பவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ் மர்டரே ஒரு மாதிரி தாக்கிடுது. அது மூலமாக அவள் அங்கே விழுந்துடுறான். இந்த சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளை ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ அங்கே இருந்த ஃப்ராக்ஷனுக்கும் கூட இருந்த ட்ரூப்ஸுக்குமே என்ன பண்ணணுமே தெரியல, சீக்கிரம் அவங்களை வந்து பிடிங்க கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்ஷன் அங்கே கத்திட்டு தான் இருக்கிறான். ஸோ அங்கே அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி மேக்ஸும் வேலியும் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இந்த 2 பேரும் எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோட அவங்க தேடிட்டு இருக்கும் பொழுது சடனாக ஒரு வெஹிக்கிள் வந்து அங்கே வரதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் உள்ள இருந்து வருது நம்ம பசங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கூட இன்னொரு யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துமே அவங்க ஆச்சரியம் அடைகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை ஒரு மாதிரி கூப்பிட்டு, என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேச வர சமயத்தில் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இதெல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா பண்ணோம், எங்களை மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த வெஹிக்கிளுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அதை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உள்ள சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சூப்பர்மேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்ட்மேன் அப்படிங்கிற இன்னொரு சூப்பர் ஹீரோ, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து நடந்த பொழுது ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. அதில் அப்படியே பொம்மைங்களாட்ட ஒரு அப்படியே ஃப்ரோசன் ஆகி அப்படியே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் அவங்கள வந்து சேஃபாக வச்சிருக்கணும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையோட வீட்டில் எல்லாருமே இங்கே விழுந்திருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஃப்ரோஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே சேஃபாக இப்போ வந்து இந்த இடத்துக்குள்ள தான் ஒரு மாதிரி பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டு ஆஸ் உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு மாதிரி அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன்ஸ் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வேர்ல்டுக்கு வரான். அந்த வேர்ல்டில் தான் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனோட வேலைகள்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அங்கிருந்து இந்த நபர் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ற சமயத்தில் எப்படியோ ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் செல் ஆட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வேணா அடைச்சி வச்சிடறான். இந்த ஃப்ராக்சர் வந்து என்ன பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்டா போய் தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்து அங்க இருக்கக்கூடிய உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் எடுத்துக்கிறான், அடிமைகளா வந்து யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதைத்தான் இவங்க வந்து ஆர்கானிக் கண்டக்ட்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட அந்த உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான அந்த ஷிப்ஸு, இன்ஜின்ஸு, இந்த பார்ட்ஸ் எல்லாம் பொறுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
அப்படியே பிடிச்சிட்டு வரப்பட்ட அந்த உயிர்களுடைய செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் மாதிரி பொருத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பீடா செயல்படுறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. என்னதான் பிளாஷ் இவங்கெல்லாம் பயங்கர ஃபாஸ்டா இருந்தாலுமே அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வண்டியா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சடனா வந்து ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து அல்லது இன்னொரு பிளானட்டுக்கு போறதுனா கூட டக்குன்னு வந்து போயிட்டு வந்துருவாங்க. அதனால இன்விசிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்கள வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டா அங்க இருந்த ஃபிளாஷ் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க. நாமளும் ஃபாஸ்டா தான் இருக்கும், நம்மளாலேயும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சின்ன ஒரு ஐடியா வந்து அங்க பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வந்து பண்ண ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸை வந்து ஒரு மாதிரி கண்டக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள அப்படியே நுழைஞ்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன முட்டாள்களா, அவங்க வந்து எதிர்க்க முடியாது, நம்ம இந்த பிளானட் வந்து தப்பிச்சு போறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இதுதான் எங்க வீடு, இதை தாண்டி நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏலனும் வேலையை அங்க வந்து தெளிவா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள எப்படியாவது நுழையணும். ஃபர்ஸ்ட் அந்த வாழை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அது திறக்கும் பொழுது உள்ள வந்து நுழையணும். அதுக்கான சில பிளான் எல்லாமே ஒரு மாதிரி ஐடியா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஸ்பீடா ஃபோர்ஸா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி ஆகணும். அதெல்லாமே பண்ணிட்டு இவங்க உள்ள போற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வேலையை சரியா செஞ்சா மட்டும்தான் இவங்க போட்ட பிளான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் போக முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலையுடைய பொண்ணுனா ஐரிஸை காட்டுறாங்க. பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து அங்க இருக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்கிறான். ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தனக்கு பிடிச்ச ஒரு கதையை படிச்சுட்டு இருக்கும் பொழுது லேடி பிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஆறுதலா பேசுறா. ஒண்ணு கவலைப்படாத, உன்னுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க. நான் இந்த மாதிரி கவலையில கஷ்டத்துல இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, எனக்கு அவங்க தான் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆறுதலா பேசும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குள்ளுமே நல்ல ஒரு நம்பிக்கை ஃபீலிங்ஸ் வந்து அங்க ஏற்படுது. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்ஷனுடைய இடத்துல இருந்து வந்த அந்த புதுசாக நபர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எங்கா இருக்கிறாங்க, எப்படிதான் அதெல்லாம் சமாளிக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கவலையில ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்க வேலையுடைய வைஃபான லிண்டா வந்து வராங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த நபர்கிட்ட பேசுறாங்க. அப்ப வந்து கேட்கறான், நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்களா, குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும்போது ஏதாவது ஏட் பண்ணுமே, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து கேட்கறான். அதுக்கு லிண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னோட குழந்தை எனக்குள்ள இருக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவன் தான் என்னை ஒரு மாதிரி பாதுகாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி லிண்டா அங்க ஒரு மாதிரி தன்னம்பிக்கையா பேசும் பொழுது இங்க அந்த கரெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படித்தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்பிக்கையா இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒற்றுமை அவங்களுடைய ஃபேமிலியா இருக்கிறது எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க போட்ட பிளான் படி வேலைகளை ஒரு மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது. அந்த கார்ல இன்ஜின்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்ஷனுடைய இடத்துல இருந்து கொண்டு வந்த அந்த வெஹிக்கிள் இருந்து அந்த ஒரு ப்ராசஸர் அந்த ஒரு பேட்டரி மாதிரியான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள ஒரு மாதிரி வச்சு ஒரு மாதிரி சோதனை எல்லாமே பண்ணி பாக்குறாங்க. அதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இங்க லேடி பிளாஸும் ஐரிஷ் அந்த வேலையுடைய மகளான அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளியில போய் சில ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க, ஒரு மாதிரி ஜாலியா அந்த வேலையை பண்றாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் மேக்ஸ் அது ஜே பிளஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாளுக்கு பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி ரகசியமா கண்காணிக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்போ வராங்க வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் பக்கத்துல நின்று அந்த வாழை ஒரு மாதிரி ஆராய்ச்சி அதாவது சோதிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கு என்னங்கிற மாதிரி. ஸோ இங்க உள்ள அந்த லேப்ல ஒரு மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி எல்லாம் பொருத்தி ஒரு மாதிரி அதை ரெடி பண்ணி ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அது அங்க ஒர்க் ஆகுது. இப்ப அந்த காரை ஓட்ட போறது வேலிதான் வேகமா ஓட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் திறந்திருக்கக்கூடிய சமயத்துல உள்ள நுழைவாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ண போறவங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிளாஸ் நபர்கள் தான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜே பிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கணும், சப்போஸ் ஏதாவது தப்பா போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படியாவது பின் வாங்கிக்கணும், நம்ம இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலன் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு இதை நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில ஒரு மாதிரி ஒரு கோபத்திலே காலையில சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து போறாரு. இந்த பார்த்த வேலையை நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏலன் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏலன் கொஞ்சம் கடுமையா பேசுறாரு. உனக்கு உன்னோட ஃபேமிலி பசங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கவலையில ஏலன் அங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஐரிஷ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட் தான், நானுமே வந்து ரொம்ப கவலையிலேயே கஷ்டத்துல தான் இருக்கு, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நாம வந்து கடுமையா பேசிட்டுமே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி சமாதானத்துக்கு வந்துடுறாங்க.
ஸோ அடுத்து இவங்க போட்ட பிளான் படி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையோட மகளான ஐரிஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க, மற்ற பேர் எல்லாருமே வெளியில தான் இருக்கிறாங்க. வேலையோட மகளான அந்த ஐரிஸ் மட்டும் ஒரு மாதிரி பேஸ்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அவ வந்து சேஃபா இருக்கிறது முக்கியம் அப்படின்னு அங்க விட்டுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த சூப்பர்மேன் அவன் ஃபேமிலிஸ் இந்த நபர்கள் எல்லாமே அந்த ஃப்ரோஸை அப்படியே இருப்பாங்க. அவங்களையுமே பாத்துக்கிறது உன்னோட வேலை தான், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எர்த்துடைய கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க பேட் டு ஆஸ் தான் அந்த வாளுக்கு முன்னாடி நின்று ஒரு மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அந்த வால் வந்து எப்போ திறக்கும் அப்படின்னு அந்த சரியான நேரத்துக்காக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் அங்கே திறக்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம வந்து செயல்படுறதுக்கான நேரம் அப்படின்னு வேலையை காட்டுறாங்க. வால் திறந்துனே உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வருது. அதை வேகமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டு ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்கானிக் கண்டக்ட்ஸை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே தான் வச்சிருக்கக்கூடிய கன் மூலமாக அது ஒரு மாதிரி ஃபயர் பண்ணுறாரு. அது மூலமாக அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஃபிளாஷ், மேக்ஸு, அந்த ஆஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஃபிளாஷ் இவங்க 4 பேருமே வேகமாக முடிவறாங்க. அந்த வால் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்று அங்க இருக்கக்கூடிய தடைகளை ஒரு மாதிரி அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வேகமா வந்து புறப்பட்டு ஒரு மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. அங்க நடக்கிறது எல்லாமே உள்ள இருந்து பிராக்ஷனுமே பார்த்துட்டு இருக்கான். அவங்க எப்படியாவது முடக்கி போடுங்க, தடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறான். வாளுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த ஹேலனுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கக்கூடிய அந்த கன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணி ஒரு மாதிரி தடுத்துட்டு இருக்கான். ஸோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலி காரில் வந்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜே பிளாஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜே பிளாஸுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி வந்து ஏற்பட்டு அவங்க விழுகுறான். என்ன எதுன்னு பார்க்கும்பொழுது மேக்ஸினுடைய ஆட்கள் அங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு மாதிரி பிடிச்சிடுறாங்க. மேக்ஸி ஒரு மாதிரி அங்கே அடிச்சு போட்டுறாங்க, அவங்கள ஒரு மாதிரி பிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சொல்கிறான், ஸோ மிஸ் மர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஊடுருவிட்டா இனி உங்களால் எதுவும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் கிட்ட ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஃப்ராக்ஷன் வந்து சொல்கிறேன், நீங்கள் முட்டாள்களா என்ன நினைக்க பார்த்தீங்க, ஈஸியாக வந்து உள்ள நுழைஞ்சு எங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்களா அப்படின்னு பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் லிண்டாவும் லேடி பிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து கிட்டத்தட்ட திரும்ப வந்து மூட போகிற சமயத்தில் அது எப்படியோ ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிடறான். உள்ள நுழையும் பொழுது அங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுதுங்க. ஆனா எதுவுமே தடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வேலி வந்து பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு இருக்கிறான். அப்படி போய் பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்த நெருங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த கோபுரத்தை தாக்குறது அவங்களோட பிளான். அந்த கோபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவர் மாதிரி சிக்னல் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாரும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஃப்ளாஷ் வந்து வேகமாக வராரு. ஆனால் அங்கே நடக்கிறது வேறையா இருக்குது. ஃப்ளாஷுடைய கார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி வேனிஷ் ஆகுது. உள்ள இருந்த ஃப்ளாஷுக்குமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குது. அந்த காரே ஒரு செகண்ட் அப்படியே வேனிஷ் ஆகிற மாதிரி அங்கே மறையுது. என்ன நடக்குது அப்படின்னு புரியல. லிண்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மாதிரி பதறா.